இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, சோதனையை மேற்கொள்ளணும்னா உபவாச ஜெபம் நமக்கு அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரவும் பகலும் உபவாசித்து 40 நாட்கள் காத்திருந்து ஜெபிச்சாங்க. பிரேயர் பண்ணி முடிக்கிறாங்க. உபவாச நாளை ஒரு ஜெயத்தோட முடிக்கிறாங்க. சோதனைக்காரன் சோதிக்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். கல்லை அப்பமாக சாப்பிடும்படி சோதிக்கிறான். உப்பரிகையின் மேல ஏறி நின்று தாழ குதியும்ன்றான். சகல ராஜ்யங்களையும் காண்பித்து என்ன சாஷ்டாங்கமா பணிந்து கொண்டா தருவேன்றான். எல்லா சோதனையையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேற்கொள்ள அவருக்கு தேவைப்பட்டது அந்த உபவாச ஜெபம். பிரியமானவர்களே, விழுந்து போகாம இருக்கணும்னா, சோதனையை மேற்கொள்ளணும்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உபவாச ஜெபம் அவசியம். இயேசு நமக்கு முன்மாதிரியாக உபவாசித்து சோதனையை மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். உங்க ஸ்பிரிச்சுவலுக்காக, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்க ஜெப வாழ்க்கைக்காக, நீங்க சோதனையை மேற்கொள்வதற்காக ஜெபம் அவசியம். உபவாசித்து ஜெபிங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயிக்க உங்களுக்கு பலனை தருவார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உபவாசித்து ஜெபிக்கிறதை கற்றுக்கொண்டோம்ப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையை மேற்கொண்டிருப்பா. நாங்களும் மேற்கொள்ள கிருபை தாங்க. விழுந்து போகக்கூடாதப்பா. வைராக்கியமாய் நிற்க கிருபைகளை தருகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கிறபடினால ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் நெருக்கங்களை மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரம். எஸ்அப்பா, பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, எல்லா பலவீனங்களை மாற்றுங்கப்பா. நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். சோதனையை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு பலனை தருவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.